ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் வளர்ப்புங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. பட் எல்லா பெற்றோர்களோட ஒரே கோல் என்ன? தன்னோட குழந்தைக்கு நல்ல படிப்பையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் எல்லா பெற்றோர்களும் உழைக்கிறோம். அதுக்காக நம்ம எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுறோம். பட் அப்படி இருந்தால் கூட சில சமயம் நம்மளையும் அறியாமல் சில தவறுகள் பண்ணுவோம். அந்த தவறு குழந்தைகளோட எதிர்காலத்திலையும் அவங்களோட மனநிலையிலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம பெற்றவங்களுக்கு தெரியாது. அது தெரியாமல் பண்ணுற தவறு தான். அதை இந்த மாதிரி கிரைம் கேஸ் மூலமாக நம்ம கற்றுக்கலாம். ஈவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கிரைம் கேஸ் எனக்கே ஒரு பிக்கஸ்ட் லேர்னிங்கா இருந்தது. ஸோ நீங்க ஒரு பெற்றோர்களா இருந்தாலோ, இல்ல இன்னும் குழந்தையே பெத்துக்கலைங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாலோ, இல்ல டீனேஜ் பசங்க இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குழந்தைகள் வளர்ப்பு முறையில பல முக்கியமான விஷயங்களை இந்த வழக்குல இருந்து நம்ம கத்துக்க போறோம். இந்த கேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, உத்தரப்பிரதேசில் இருக்க மீரட் அப்படிங்கிற ஊர்ல பிரேம்வீர் சிங் அப்படிங்கிற 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் இருக்காரு. அவர் கவர்மெண்ட்ல இருக்கிற பவர் கார்பரேஷன்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிருக்காரு. அவரோட மனைவியோட பேரு சந்தோஷ் சிங். அவங்களுக்கு 60 வயசு ஆகுது. இவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு வராங்க. ஸோ இந்த தம்பதிகள் ஒரு 65-70 வயசு நெருங்குறாங்க. இவங்க தங்களோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜை மீரட்டுங்கிற இந்த ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு 3 பசங்க இருக்காங்க. முதல் ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் முடிச்சு கொடுத்து அவங்க செட்டில் ஆயிடுறாங்க. ரெண்டாவதா கௌரவங்கிற ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை நல்லா படிக்க வைக்கிறாங்க. அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். மூணாவதா பிரியா சிங் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டையர்மெண்ட் ஆன தம்பதிகள், நிறைய பணம் இருக்கு, 3 குழந்தைகள், நிறைய சொத்து இருக்குன்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வெளி உலகத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தா கூட, நம்மளுக்கு தான் எல்லாத்துக்குமே தெரியுமே, வெளி உலகத்துக்கு வாழ்ற வாழ்க்கை வேற, உள்ளுக்குள்ள பிரச்சனை வெளியில யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் இவங்களோட வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. அதுல மெயினான பிரச்சனை எப்படின்னா, இந்த கடைசி குழந்தை பிரியங்கா சிங்குக்கு தான். அந்த வீட்டிலேயே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம்னு சொன்னா இவங்க தான். மெயின் அந்த பிரியங்கா சிங்கோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பிரியங்கா சிங் பிறந்ததுல இருந்து அவங்க அப்பா பிரேம்வீர் சிங்கிற நபருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. உண்மையிலேயே பிரியங்கா சிங் தனக்கு தான் பிறந்தாளா, இல்ல தன்னோட மனைவிக்கு வேற ஒரு ஆண் கூட தொடர்பு இருந்து பிறந்தாளாங்கிற ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. அப்படி டவுட் இருந்தா நீ என்ன பண்ணணும்? ஓ மனைவி கூட போய் சண்டை போட்டிருக்கணும், ஓ மனைவி கூட போய் பிரச்சனை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சந்தேகம் இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கணும். பட் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரேம்வீர் சிங்கிற நபர் என்ன பண்றாரு, இந்த பிரியங்கா சிங்குங்கிற குழந்தையவே டார்கெட் பண்றாரு. சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சல் உணர்வு வருது. அதுக்கு மேல அந்த குழந்தை மேல கோபப்பட்டு நீ யாருக்கோ பிறந்தவ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ சின்ன வயசுல இருந்தே தன்னோட அப்பா தன்னை இப்படி பேடா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அந்த குழந்தையோட மனசுல ஆழமா பதிய ஆரம்பிக்குது. இனிஷியலா இது எமோஷனலான அபியூசிவா இருக்கு. நாளடைவில் அவங்க அப்பா பிசிக்கலாவும் நிறைய தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சென்ஸ் அடிக்கிறது, உதைக்கிறது, அந்த மாதிரி. ஒட்டுமொத்தத்தில் இந்த அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற தொடர்பு அவ்வளவு மோசமா இருக்கு. சரி, அப்பா தான் சரியில்லை, வீட்டில் இருக்க மற்றவங்க யாராவது இந்த குழந்தைக்கு உதவியா இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை வருது. இப்போ பிரியங்கா சிங் ஒரு டீனேஜ் ஸ்டேஜுக்கு வர்றாங்க. அப்போ அவங்க கூட பிறந்த சகோதரர் கௌரவ் என்ன பண்றான், தன்னோட நண்பரை வர சொல்லி தன்னோட தங்கச்சிக்கிட்டே தவறா நடக்க சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டரா இருந்திருக்கான். அந்த அளவுக்கு கௌரவுக்கும் தன்னோட சகோதரி மேல ஒரு வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கு. சரி, ஓகேப்பா, அப்பாவும் இப்படி இருக்கான், பையன் இப்படி இருக்கான். நம்ம நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம், அப்பா கொடுமைப்படுத்தினா கூட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளை அரவணைச்சு போவாங்க. பட் இந்த வீட்டில் அதுவும் உல்டாவா இருக்கு. இப்படி கணவரும் தன்னோட பையனும் பிரியங்கா சிங்கை டார்கெட் பண்றாங்க. அப்படிங்கிற ஸ்டேஜில் கூட இந்த அம்மா சந்தோஷிங்கிற பெண்மணி ஒரு டைம் கூட இந்த பிரியங்கா சிங்குக்கு சப்போர்ட்டிவா இல்ல. சப்போர்ட்டிவா இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களும் சேர்ந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த வீட்டில் சின்ன வயசுல இருந்து நீ எதுக்குமே தகுதி இல்லாதவ, நீ இந்த குடும்பத்துக்கு உனக்கும் சம்பந்தமே இல்லை, நீ யாருக்கோ பிறந்த அப்படிங்கிற மாதிரி எமோஷனலான வார்த்தைகளாலையும் அவங்கள உடல் ரீதியாகவும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு குழந்தை மனநிலையில இருந்து நினைச்சு பாருங்க, சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பாவோட அரவணைப்பையும் சகோதரரோட அரவணைப்பையும் எப்படி எதிர்பார்ப்போம். பட் எதுவுமே இந்த குழந்தை கிடைக்கல. சின்ன வயசுல இருந்து தன்னை பிசிக்கலாவும் எமோஷனலாவும் இவங்க அபியூஸ் பண்றதுனால இந்த வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் அவங்களுக்கு ஒரு சின்ன வெறுப்புணர்ச்சி இருந்துட்டு இருக்கு. ஓகேப்பா, நம்ம எப்படியாவது ஒரு டீனேஜ் ஸ்டேஜுக்கு இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான் இருந்துட்டு வராங்க. இந்த டைத்துல தான் இவங்களுக்கு கொஞ்சம் மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நிறைய காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. அப்ப 2005 வருஷம் மிஸ் மீரட் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. அதுல நம்பர் 1 வின்னரா வர்றாங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா மிஸ் மீரட்ங்கிற போது இவங்களை பத்தி மீரட் ஃபுல்லா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இவங்க முகம் எல்லாத்துக்கும் பரிச்சயமா இருக்கு. ஈவன் நிறைய கம்பெனிஸ் எங்களுக்கு மாடலிங் பண்ணுங்கிற மாதிரி நிறைய பேர் இவங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பெண்ணுக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிக்குது. இதுல அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் பயங்கர ஆச்சரியம்.
ஆச்சரியம். என்னடா இது ஒரு சாதாரண பொண்ணு அப்படி அமைதியா இருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் பெரிய ஆள் ஆயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப அந்த பிரியங்கா சிங்கிற பெண்ணை வந்து பிரமிப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிரியங்கா சிங்குக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. சரி எங்க போலாம், நம்ம எங்கேயாவது படிக்க போலாம், தனக்கு பிடிச்ச மாடலிங் துறையிலே கோர்சஸ் பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. மாடலிங் அண்ட் இன்டீரியர் ரெண்டு சேர்ந்து படிக்கலாங்கிற மாதிரி சவுத் டெல்லியில் இருக்கிற பாலிடெக்னிக் ஃபார் உமன்ல போய் ஜாயின் பண்றாங்க. அவங்க அம்மா அப்பாவும் ஒன்றும் சொல்ல முடியல. பிகாஸ் இவங்க மிஸ் மீரட் ஆகி கொஞ்சம் புகழ் வெளிச்சத்துக்கு வந்ததுனால சரி என்னமோ பண்ணி தொலைன்னு அனுப்பி வச்சுறாங்க. ஸோ இவங்களும் அந்த பாலிடெக்னிக் காலேஜில் போய் ஜாயின் பண்றாங்க. இவங்க வாழ்க்கை இப்போ கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கு. அப்போ இவங்களுக்கு ரூம்மேட்டா அனுஜ் குமாரிங்கிற ஒரு பெண்ணோட பழக்கம் ஏற்படுது. அனுஜ் குமாரியும் வேற ஊரை சேர்ந்தவங்க, அதாவது உத்தரப்பிரதேசில் இருக்க அம்ரோகாங்கிற இன்னொரு ஊரை சேர்ந்தவங்க. அவங்களுக்கும் சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பா வந்து ஒரு 30-40 வயசு இருக்கும்போது இவங்களுக்கு அப்போ ரொம்ப சின்ன வயசு 4-5 வயசு இருக்கும். அவங்க சொந்தக்கார ஒரு நபரே இந்த அனுஜ் குமாரியோட அப்பாவை கொலை பண்ணிடுறாங்க. அப்போ இவங்க சொந்தக்காரங்களோட அரவணைப்பில் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சொந்தக்காரங்க இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த பிரியங்கா சிங்கோட சைல்ட்ஹுட் எவ்வளவு மோசமானதாக இருந்ததோ அதே மாதிரி தான் ஈக்குவலாக இந்த அனுஜ் குமாரிங்கிற பெண்ணோட சைல்ட்ஹுட்டும் அவ்வளவு மோசமாக இருந்திருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரியை பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அந்த முட்கள் நிறைந்த பாதையை கடந்து வந்ததுனால ரெண்டு பேத்துக்குள்ளும் பயங்கரமான ஒரு நட்பு ஏற்படுது. நீயே என்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டிருக்கியாங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா அந்த பாலிடெக்னிக் காலேஜில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க காலேஜில் சந்தோஷமா படிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் 2008ஆம் வருஷம் இந்த பிரியங்கா சிங்கோட அப்பா என்ன நினைச்சாருன்னு தெரியல. இங்க பாரு நீ படிச்சதெல்லாம் போதும், உடனே ஊருக்கு கிளம்பிவான்னு ஃபோர்ஸ் பண்ணி அந்த பாலிடெக்னிக் காலேஜ்ல இருந்து அவங்களை டிஸ்கண்டினியூ பண்ண வைக்கிறாரு. இது என்ன காரணத்துக்காக பண்ணாருன்னு தெரியல. தன்னோட பொண்ணு வெளியூர்ல போய் தங்கி படிக்கிறது பிடிக்கலையான்னு தெரியல, இல்ல அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுல பணம் கட்டுறது எதுவும் பிரச்சனையான்னு தெரியல, என்ன காரணம் தெரியல. இனிமேல் இந்த காலேஜில் நீ படிக்க கூடாதுங்கிற மாதிரி டிஸ்கண்டினியூ பண்றாரு. இது வரைக்கும் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த இந்த பிரியங்கா சிங்குக்கு இப்போ கடுமையான கோபம் வருது. இது வரைக்கும் ஓகே வீட்டில் இருந்த கொடுமைப்படுத்துறீங்க, இப்போ எனக்குன்னு ஒரு காலேஜில் வந்து சேர்றேன், இதையும் படிக்க விடாம பண்றீங்களேங்கிற மாதிரி கோபப்பட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னோட படிப்பை கெடுத்தல, இனிமேல் நான் உங்க வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தட் மீன்ஸ் அவங்க அப்பாவோட பிளான் என்னன்னா இந்த காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணி டெல்லியில இருந்து தன்னோட சொந்த ஊரான மீரட்டுக்கு பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு வர்றாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ டிஸ்கண்டினியூ பண்ணிக்கோ, ஆனா நான் மீரட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப எங்க போய் நிப்பாங்க? இவங்களுக்கு இருக்கிற ஒரே தெரிஞ்ச நபர் யாருன்னா இவங்களோட ரூம்மேட் அனுஜ் குமாரிங்கிற ஒரு பெண். அப்ப அனுஜ் குமாரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. சரி ஒன்று பண்ணலாம், என்னோட சொந்த ஊர் அம்ரோகால என்னோட அத்தை வீடு ஒன்று இருக்கு, அவங்க மட்டும் தான் தனியா இருக்காங்க, நீ ஒன்று பண்ணு, அந்த வீட்டில் போய் தங்கிக்கோ, நம்மளுக்கும் காலேஜ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு, நானும் கொஞ்ச நாள் அங்க வந்துடுறேங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரியங்கா சிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கல. சரி ஓகே, தனக்கு அனுஜ் குமாரி க்ளோஸா இருக்காங்க, இவங்க தனக்கு ஒரு அடைக்கலம் தர்றாங்களே அப்படிங்கிற மாதிரி அம்ரோகாங்கிற அந்த ஊர்ல இருக்கிற அனுஜ் குமாரியோட அத்தை வீட்டில் போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அனுஜ் குமாரி இந்த பாலிடெக்னிக் கோர்ஸை முடிச்சுட்டு அவங்களும் இந்த பிரியங்கா சிங்கோட வந்து அவங்க அத்தை வீட்டிலேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ்ல வர பிரியங்கா சிங் மாதிரி நம்ம எத்தனையோ பேர் வாழ்க்கையை பார்த்திருப்போம். ஈவன் நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்க எத்தனையோ பேரோட வாழ்க்கை கூட இப்படி இருக்கும். பட் எல்லாரோட வாழ்க்கையும் தடமாறி போறதுல அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை சரி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுப்பாரு. பட் இந்த பிரியங்கா சிங்கை பொறுத்த வரைக்கும் தன்னோட அப்பா அம்மா கூப்பிட்டும் வீட்டுக்கு போகாம அவங்க மேல இந்த கோபத்துல வந்து வெளியில தங்குனாங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த பிரியங்கா சிங்கோட வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இதுக்கப்புறம் பிரியங்கா சிங்குக்கும் அவங்கள சுத்தி இருந்த அவங்க குடும்பத்துக்கும் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ நீங்க எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்தாலும் எனக்காக ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் இந்த வழக்கில் காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பிரியங்கா சிங் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அனுஜ் குமாரி கூட அவங்க அத்தை வீட்டில் இருந்துட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த அனுஜ் குமாரிக்கு ஒரு சகோதரர் மாதிரி ஒருத்தர், ஒரு கசின் வச்சுக்கலாம், அவரோட பேர் அஜேந்திரா. அவர் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. அப்போ இந்த பெண்ணை பார்க்குறாரு. பிரியங்கா சிங்கை பார்க்கும்போது அஜேந்திராவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அஜேந்திராவையும் பிரியங்கா சிங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அனுஜ்
அனுஜ்குமார் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு தான் அம்மா அப்பா சரியில்லை, உன்னோட வாழ்க்கையை செட்டில் பண்ற மாதிரி இந்த அஜேந்திரங்கிற ஒரு நபர் கிடைச்சிருக்கான், பேசாம இவனை திருமணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரியங்கா சிங்குக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவா படுது. சரி, அஜேந்திராவை நம்ம திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. சரி, திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு மாதிரி தன்னோட வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லலாம்னு போய் சொல்றாங்க. ஏற்கனவே பிரியங்கா சிங்குக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கு சுத்தமா ஒத்து போல. இப்போ எவனோ ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ண போறாங்கிற சொல்றத அவங்க அம்மா அப்பாவால சுத்தமா ஏத்துக்க முடியவே முடியாதுங்கிறாங்க. அப்ப பிரியங்கா சிங் என்ன சொல்றாங்க, நீங்க எனக்கு முதல்ல இருந்தே நல்ல ஒரு அம்மா அப்பாவை இருந்தது இல்ல, இப்போ எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, அதனால நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கறதுக்கு ரெடியா இல்லைன்னு இந்த அஜேந்திராங்கிற நபரை திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ அஜேந்திராவோட வீட்டில் போய் செட்டில் ஆகுறாங்க. அஜேந்திரா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா, அஜேந்திராவோட சகோதரர் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போதுதான் இனிஷியலாக கொஞ்ச நாள் இந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். பட் போக போக தான் பிரியா சிங்குக்கு புரியுது, நம்ம ஒரு தவறான நபரை திருமணம் பண்ணிக்கிட்டோம்னா. இந்த அஜேந்திரா என்ன பண்றான், தன்னோட கசின் ஒருத்தரை வர வச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பெண் கிட்ட பாலியல் ரீதியா தவறா நடக்க முயற்சி பண்றாங்க. இது பிரியங்கா சிங்குக்கு கடுமையான கோப உணர்ச்சியை உண்டு பண்ணுது. தன்னோட மாமனார் மாமியாரும் கொடுமைப்படுத்துறாங்க. ஓகே, அம்மா அப்பாவும் சரியில்லை, கணவரும் சரியில்லை, மாமனார் மாமியாரும் சரியில்லை, இனிமேல் இந்த திருமண வாழ்க்கை வேளான்னு அந்த திருமண வாழ்க்கையை முறிச்சுக்கிட்டாங்க. சரி, ஓகே, இப்போ எங்க போறது, தனக்கு அடைக்கலம் யாருமே இல்லைன்னு பார்த்தா தன்னோட ஃப்ரெண்டு கிட்டே போய் கேட்குறாங்க. அனுஜ்குமாரிங்கிற ஒரு பெண். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ நான் அதே அம்ரோகாங்கிற ஊர்ல என்னோட பாட்டி வீட்டில் இருக்கேன், உனக்கு வேணா என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்கிறாங்க. இப்போ பிரியங்கா சிங்கை பொறுத்த வரைக்கும் வேற போறதுக்கு புகலிடமே இல்லை. அதனால திரும்பவும் இந்த திருமண வாழ்க்கையை முறிச்சதுக்கு அப்புறம் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அனுஜ்குமாரிங்கிற அந்த பெண்ணோட பாட்டி வீட்டில் போய் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்துல பிரியங்கா சிங்கோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு தன்னோட பொண்ணுக்கும் அவங்க கணவருக்கும் டிவோர்ஸ் ஆச்சுன்னு. இதுதான் தன்னோட பொண்ணை திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு சரியான தருணம்னு திரும்ப பிரியங்கா சிங் கிட்ட போய் பேசுறாங்க. பட் அப்ப பிரியங்கா சிங் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க என்ன கூப்பிட்டாலும் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அம்மா அப்பாவும் பொறுத்து பாக்குறாங்க. அவங்களும் முடிவுக்கு வந்துறாங்க, இனிமேல் நீ எனக்கு பொண்ணும் கிடையாது, நான் உனக்கு அம்மா அப்பாவும் கிடையாது, உன்னை ஒட்டு மொத்தமா நாங்க தலைமுழுகிறோம், இனிமேல் இந்த வீட்டுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. பிரியங்கா சிங் என்ன சொல்றாங்க, போனா போங்க, இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணீங்க, உங்களால என் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்கேன், அதுக்கு நான் தனியாவே இருந்துட்டு போறேங்கிற மாதிரி இவங்களும் ஸ்டபனா இருக்காங்க. இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போது பிரியங்கா சிங்கும் தனியா இருந்துட்டு வராங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் அவங்க சொந்தக்காரங்க மூலமா தெரிய வருது. அது என்ன தகவல் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க அம்மா அப்பா உனக்கும் எனக்கு எந்த உறவு இல்லைன்னு பிரியங்கா சிங்கை கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே எப்படின்னா வாய்மொழி வார்த்தை, எதுவுமே லீகலா பண்ணல. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு, பிரேம்வீர் சிங்கிற நபர் என்ன பண்ணாரு, தன்னோட முழு சொத்தையும் தன்னோட ஒரே பையன் கௌரவங்கிற நபருக்கு ஃபுல்லாவே எழுதி வச்சிருக்காரு. அதாவது முதல் பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம், ஓகே, அவ லைஃப் செட்டில்டு. கடைசி பொண்ணை அத்து விட்டாச்சு, இப்போ அவளும் கிடையாது. அப்போ என்னோட முழு சொத்துக்கும் ஒரே வாரிசு என்னோட பையன் கௌரவ் தாங்கிற மாதிரி எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டாரு. இது இவங்களுக்கு ஒரு கடுமையான கோபத்தை உண்டு பண்ணுது. பிகாஸ் இவங்களுக்கு லைஃப்ல எந்த ஆதாரமும் இல்லை. அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஒரு ஷேர் வந்தா கூட லைஃப்ல செட்டில் ஆகலாங்கிற மாதிரி நினைப்புல இருந்தாங்க. தனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பாவே இல்லை, அட்லீஸ்ட் இந்த ஒரு ஃபினான்ஷியலாக உதவி செஞ்சாவது என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா முழு சொத்தையும் அவங்களோட ஒரே பையனுக்கு எழுதி வச்சது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் மிகப்பெரிய கோபத்தையும் உண்டு பண்ணுது. இந்த டயத்துல நவம்பர் மாசம் 11ஆம் தேதி 2008 இந்த உத்தரப்பிரதேசில் இருக்க மீரட்ல இருக்கிற பிரேம்வீர் சிங் அண்ட் சந்தோஷ் சிங் அப்படிங்கிற இந்த தம்பதிகளோட வீட்டில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொந்தக்காரங்களும் உணர ஆரம்பிக்கிறாங்க. காலையில் இவங்க எப்படின்னா ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சுவாங்க. வெளியில பால் பாக்கெட் இருக்கும், நியூஸ் பேப்பர் இருக்கும், அந்த வீடே பரபரப்பா இருக்கும். பட் சம்பந்தப்பட்ட அந்த நாள் மதியம் 1 மணி ஆகுது. வெளியில போட்ட பால் பாக்கெட்டை யாரும் எடுக்கல, நியூஸ் பேப்பரையும் யாரும் எடுக்கல. உடனே சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வருது, இவங்க வெளியூருக்கும் போல, என்னப்பா ஆச்சு? ஆனா வீடும் உள்புறமா தாழ்பால் போட்ட மாதிரி இருக்கு, அவங்களோட கார் இருக்கு, எல்லாமே இருக்கு, அவங்க வெளியூர் போனதுக்குரிய தடயமே இல்லையே, என்ன ஆச்சுன்னு ஒரு டவுட் வரும்போது ஃபைனலா ஒரு சாயங்காலம் 3 மணிக்கு அவங்க சொந்தக்காரங்களும் எல்லாரும் சேர்ந்து சரி வீட்டுக்குள்ள போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டை ஓப்பன் பண்ணிட்டு போனாங்கல்ல. உள்ள பார்த்த காட்சி அந்த சொந்தக்காரங்களை மிரள வச்சது. அவ்வளவு கொடூரமான ஒரு கிரைம் சீன். அதாவது கிச்சன் இருக்கு, அந்த கிச்சனோட என்ட்ரன்ஸ்ல சந்தோஷிங்கிற அந்த வீட்டோட குடும்ப தலைவி கொடுமையா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட லிவிங் ரூம்ல இருக்க சோஃபால பிரேம்வீர் சிங்கிற இந்த குடும்ப தலைவரோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. உடனே பதட்டமான இந்த சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க. இப்போ போலீஸ் அந்த கிரைம் சீனை செக் பண்றாங்க.
முதல்ல பார்க்கும்போது தெரியுது இந்த வீட்டுக்குள்ள யாருமே கதவை உடைச்சு வந்ததுக்குரிய ஃபோர்ஸ் என்ட்ரியே இல்லை. அதுக்கப்புறம் இந்த வீடை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது கபோர்டு எல்லாமே திறக்கப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் இந்த வீட்டுக்குள்ள வந்த சில நபர்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்க பல பொருட்களை திருடிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ மேபி இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. பட் இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க கொலை செய்யப்பட்ட விதம் அவ்வளவு கொடுமையா இருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஓவர் கில்லிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா, அவங்க கழுத்துல நல்ல மார்க் நல்லா தெரியுது, கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஓகே, கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சா நீ கொள்ளையடிச்சிட்டு போனா பரவாயில்லையே, அவங்க மேல ஏன் இப்படி ஓவர் கில்லிங்கிற மாதிரி வெறுப்புணர்ச்சியை காட்டணும்? அதாவது இந்த குடும்பத் தலைவர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா, ஒரு கனமான இரும்பு கம்பி எடுத்து அவரோட தலையவே சிதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத் தலைவர் சந்தோஷ் சிங் இருக்காங்களே, இவங்களோட 10 விரலையும் துண்டு துண்டா வெட்டியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது இவங்க மேல ஒரு சின்ன கோப உணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி இருந்திருக்கு. மேபி சந்தோஷ் சிங்கோட விரல்களை வெட்டிட்டு போனது காரணம் என்னன்னா, மேபி அவங்க விரல்ல நிறைய மோதிரம் போட்டிருப்பாங்க, அதை கொள்ளையடிக்கிறதுக்காக கூட அவங்க விரலை வெட்டிட்டு போயிருக்கலாம். பட் இவரோட தலையில ஒரு கடுமையான காயம், பிளட் ஃபோர்ஸ் ட்ராமா, அதாவது மண்டையோட செதஞ்சு போயிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இதை பார்க்கும்போது கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. பட் ஃபோர்ஸ் என்ட்ரி இல்லைங்கிறதுனால இந்த வீட்டுக்குள்ள வந்த நபர் இவங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அப்படி போலீஸ் இந்த வீட்டை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வரும்போது இன்னொரு மிக முக்கியமான தடயத்தை பார்க்குறாங்க. இந்த வீட்டோட மொட்டை மாடியில் இவங்க வீட்டு நாயை யாரோ கட்டி போட்டிருக்காங்க. அந்த நாய் யார் கட்டி போட்டாங்க என்னன்னே தெரியல. அந்த நாயை அவுத்து விடுறாங்க, அந்த நாயும் பேசாமல் வீட்டுக்குள்ளே வந்துடுது. ஸோ அதுலேருந்து போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ள முகம் தெரியாத ஒரு 3வது நபர் வந்திருந்தா கண்டிப்பா நாய் குறைச்சிருக்கும். அதுக்கு மேல இல்லைன்னா அந்த முகம் தெரியாத நபரால் இந்த நாயை இழுத்துட்டு போய் மொட்டை மாடியில போய் கட்டி போட்டிருக்க முடியாது. ஸோ கண்டிப்பா இந்த கொலையை பண்ணதோ, இந்த வீட்டுக்குள்ள கொள்ளையடிச்சிட்டு போனதோ இவங்க குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு நபரோ இல்ல இவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இறந்தபடி இந்த 2 பேரோட உடலை பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நைட் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம 11ஆம் தேதி தான் மதியம் இவங்க உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ 10ஆம் தேதி இந்த வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இங்க வந்திருக்கணும். ஸோ அதனால தான் நாய் கூட குறைக்கல. ஈவன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க, இந்த ஏரியாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 3வது நபரோ ஸ்ட்ரேஞ்சரை நாங்கள் இந்த வீட்டுக்குள்ள பார்க்கவே இல்லைங்கிறாங்க. ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத போலீஸ் மேலும் உறுதியாக நம்புறாங்க. இப்போ போலீஸ் அவங்க சொந்தக்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க, இந்த தம்பதிகளை யார் கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யாராவது இவங்களுக்கு எதிரி இருக்காங்களான்னு கேட்கும்போது அவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இவங்க கடைசி பொண்ணுக்கும் இந்த அம்மா அப்பாவுக்கும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு சார். அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா, காலேஜ் படிச்சா, ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, டிவோர்ஸ் வாங்கிட்டா. இந்த கொலை நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா அப்பா அம்ரோகாங்கிற ஊருக்கு போயிட்டு தன்னோட குழந்தைய அந்த பிரியங்கா சிங்கை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. பட் அந்த பெண்மணி வரவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் டேர்ம் சரியில்லை சார், நீங்க மேபி பிரியங்கா சிங் கிட்ட விசாரிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொந்தக்காரங்க சொல்றாங்க. பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் என்னப்பா இது, அம்மாக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் பிரச்சனை வர்றது நார்மல் தான், அதுவும் வீட்டை விட்டு போய் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது நார்மல் தான், அதுக்காக அந்த பொண்ணு எப்படி கொலை பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணா கூட சரி விசாரிச்சு பார்க்கலாங்கிற மாதிரி இந்த கொலை நடந்தப்போ பிரியங்கா சிங் எங்க இருந்தாங்க அப்படிங்கிற தகவலை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் இந்த பிரியங்கா சிங்கை பத்தி தகவலை கலெக்ட் பண்ணும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. பிரியங்கா சிங்கை பொறுத்த வரைக்கும் அம்ரோகாங்கிற ஊர்ல தன்னோட ஃப்ரெண்ட் அனுஜ் கூட தான் இருந்துட்டு வராங்க. பட் எப்போ இந்த தம்பதிகள் கொலை செய்யப்பட்டாங்களோ அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே இவங்க மீரட்ல இருந்திருக்காங்க. இங்க இந்த பிரியங்கா சிங்கும் அனுஜ்ங்கிற அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த வீடு எங்க இருக்குன்னா, கொலை செய்யப்பட்ட இந்த தம்பதிகளோட வீட்டுல இருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இதுதான் போலீஸுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. பிரியங்கா சிங் தன்னோட அம்மா அப்பா கூட சண்டை போட்டு அம்ரோகாங்கிற ஊர்ல இருந்தாங்கன்னா இவங்க 10 நாளைக்கு முன்னாடியே எதுக்கு மீரட்டுக்கு வந்தாங்க, கொலை நடந்தப்போ இவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல ரெண்டலுக்கு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூ கிடைக்கும் போது சரி அங்க போய் விசாரிக்கலான்னு இப்போ இவங்க 2 பேரும் அங்க இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக போறாங்க. இந்த டயத்துல பிரியங்கா சிங்குக்கும் அவங்க அம்மா அப்பாக்கும் இருக்கிற பிரச்சனையை வச்சு பார்க்கும்போது, அதாவது பிரியங்கா சிங் தனியா போய் தன்னோட ஃப்ரெண்ட் அனுஜ் கூட இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா தன்னை கூட்டிட்டு போயிருவாங்கிற பயத்துல இவங்க நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன்ல போயிட்டு தன்னோட அம்மா அப்பா மேல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. நான் வீட்டுக்கு போனா எங்க அம்மா அப்பா என்ன கொடுமைப்படுத்துறாங்க, என்ன வலுக்கட்டாயமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க, என்ன காப்பாத்துங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. அம்ரோகால இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. சோ ஒரு பொண்ணு தன்னோட அம்மா அப்பா மேல ஒரு 2-3 விதமான
கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரியங்கா சிங் மேலே சந்தேகம் வருது. கொலை நடந்தப்போ அவங்க மீரட்லேயும் இருந்தாங்க அப்படிங்கும்போது ஒரு சந்தேகம் மேலும் வலுப்பட்டு அவங்க எங்க ரெண்டலுக்கு எடுத்து தங்கியிருந்தாங்களோ அங்க போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார், இவங்க நவம்பர் மாதம் 11ஆம் தேதியை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கிறாங்க. அதாவது கொலை எப்போ நடந்ததோ அப்பவே இவங்க ரெண்டலுக்கு எடுத்து அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. தட் மீன்ஸ் மொத்தமே ஒரு 2-3 வாரம் தான் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்க திடீர்னு திடுதுப்புன்னு கொலை நடந்தப்போ காலி பண்ணிட்டு போனதுனால ஆட்டோமேட்டிக்கா பிரியங்கா சிங் மேலையும் அவங்க ஃப்ரெண்டு அனுஜ் மேலையும் போலீஸுக்கு சந்தேகம் வருது. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அவங்களோட செல்போன் ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது கொலை நடந்தப்போ இவங்க 2 பேரும் எங்க இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டா நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நைட்டு இந்த பிரியங்கா சிங் அண்ட் அனுஜ் 2 பேரோட செல்போன் சிக்னலும் பிரியங்கா சிங்கோட வீட்டுக்கு பக்கத்துல காமிச்சதுனால கொலை நடந்தப்போ இவங்க மீரட்ல தான் இருந்திருக்காங்க. அதுவும் தான் ரெண்டலுக்கு எடுத்த அந்த அபார்ட்மெண்ட்ல இல்லாம தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு பக்கத்துல வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால மேபி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தம்பதிகளை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ அந்த 2 பேர்த்தையும் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அப்படி இந்த 2 பேரையும் வலை வீசி தேடிட்டு இருக்கும்போது ஃபாரன்சிக் டீம் ஒரு மிக முக்கியமான தடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கொலை செய்யப்பட்ட சந்தோஷிங்கிற அந்த பெண்ணோட விரல்கள் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கு. அவங்களோட கையில ஒரு முடியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த முடி வந்து ரொம்ப நீளமா இருக்கு. அதை பார்த்தாலே தெரியுது ஒரு பெண்ணுக்கு சொந்தமான முடின்னு. தட் மீன்ஸ் அந்த கொலை பண்ண நபர்கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கொலைகாரனோட முடி வந்து இவங்க கைக்கு வந்திருக்கு. அது ஒரு நீளமான முடியினால மேபி ஒரு பெண் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு திங்க் பண்றாங்க. பட் அதே டயத்துல இவங்களை கழுத்தை நெரிச்சு அந்த பேட்டர்னை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு வலிமை இருக்குமா, ஒரு ஆணால தான் இதை பண்ணியிருக்க முடியுங்கிற மாதிரி ஃபாரன்சிக் சொல்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் இந்த நீளமான முடி வந்து வேற விதமான கதைகள் சொல்ல ஆரம்பிக்குது. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் யாரு விடை சொல்லுவா, பிரியங்கா சிங் தான். அப்படி பிரியங்கா சிங்கை வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தகவல் வருது. அவங்க மீரட்ல இதே ஊர்ல இன்னொரு அபார்ட்மெண்ட்ல தங்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே போலீஸ் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க சந்தேகத்தின் அடிப்படையில் பிரியங்கா சிங் கூட இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட் அனுஜ் 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. அப்படி பிரியங்கா சிங் அரெஸ்ட் செய்யும் போது அவங்க ஒரு பேக் வச்சிருக்காங்க. அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தாங்கல்ல, அங்கவே இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. அந்த பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னா, பிரியங்கா சிங் அவங்க வீட்டிலேருந்து திருடிட்டு வந்த நகை, பணம், பிளஸ் அவங்க அம்மா அப்பா ஃபிக்ஸட் டெபாசிட்ல கொஞ்சம் பணம் போட்டிருந்தாங்க, அதோட சர்டிஃபிகேட், இதை எல்லாத்தையும் தாண்டி பிரேம்வீர் சிங் தன்னோட பையன் பேர்ல முழு சொத்தையும் எழுதி வச்ச பத்திரம், இது எல்லாத்தையுமே அவங்க பேக்ல வச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு தம்பதிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து திருடு போன பொருட்கள் சஸ்பெக்டா ஒரு நபர்கிட்ட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பிரியங்கா சிங் கிட்ட கேட்குறாங்க, ஓகேங்க, இந்த கொலை நடந்தப்ப நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து மீரட்டில் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன். எங்கள் அம்மா அப்பா கூடலாம் நான் பேசுறது இல்லை சார், அவங்க வீட்டு பக்கமே போகல, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்க பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை நான் இடையில போய் என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் எடுக்க வரும்போது எனக்கும் கொஞ்சம் பணம் தேவைன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேங்கிற மாதிரி இவங்க ஒரு புது கதை சொல்கிறாங்க. பட் போலீஸ் வந்து அதை நம்புறதுக்கு ரெடியா இல்லை. சரி, அதை விட்டுருவோம். கொலை நடந்தது நவம்பர் மாதம் 10ஆம் தேதி. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கடைசியாக எப்போ போனீங்கன்னு கேட்குறாங்க. நான் போய் ஒரு 2-3 வாரம் இருக்குங்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இந்த கொலை நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இவங்களும் அவங்க ஃப்ரெண்டு அனுஜும் இவங்களோட பிரியங்கா சிங்கோட வீடை வந்து நோட்டம் விட்டுருக்காங்க. தன்னோட அப்பா அம்மா எங்கே போகிறாங்க வர்றாங்க, எந்த டயத்தில் அவங்கள வந்து மீட் பண்ணலாங்கிற மாதிரி 2 நாளாக அந்த வீட்டை நோட்டம் விட்டுருக்காங்க. அதை அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துருக்காங்க. பட் பிரியங்கா சிங் இருந்ததுனால இது இந்த வீட்டு பொண்ணு தாங்கிற மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் வரல. பட் 2-3 நாளாக இந்த தம்பதிகளுக்கு தெரியாமல் அவங்க வீட்டை நோட்டம் விட்டுருக்காங்க. அதுக்குரிய செல்போன் ரெக்கார்டையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போவே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே போய் அம்ரோகாலேருந்து ஏதோ பிளான் பண்ணி தான் அந்த 2 பேரும் மீரட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்க. இந்த தம்பதிகள் நோட்டம் விட்டுருக்காங்க. ஈவன் இதே சந்தேகத்தை தான் கொலை செய்யப்பட்ட அந்த தம்பதிகளோட சொந்தக்காரங்க சொல்றாங்க. சார், பிரியங்கா சிங் தான் அதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவளுக்கு அவங்க அம்மா அப்பா கூட நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அவள் நல்ல பொண்ணாக தான் இருந்தா. எப்போ அந்த கூட அனுச்சுன்னு ஒரு பொண்ணோட போய் சேர்ந்தாலோ அங்கேயே முடிஞ்சு போச்சு சார். அவங்க 2 பேரும் சாதாரண ஃப்ரெண்டு கிடையாது. அவங்க ஒரு தம்பதிகள் மாதிரி உடல் ரீதியான தொடர்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்தா சார் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த குடும்ப உறவுகளும் நிறைய பேர் சொல்றதுனால இப்போ அந்த பெண்ணுக்கு அகேன்ஸ்டா நிறைய ஃபாரன்சிக் தடயமும் இருக்கு. ஈவன் ஒரு ஹேர் சாம்பிள் கிடைச்சிச்சுல, அதையும் பிரியங்கா சிங்கோட ஹேரையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. 2மே மேட்ச் ஆகுது. ஈவன் அந்த ஊரில் கிடைச்ச சிசிடிவி தடயங்களும் இதான் சொல்லுது. கொலை செய்யப்படுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிரியங்கா சிங்கும் அவங்க ஃப்ரெண்டு அனுஜும் இவங்க வீட்டை நோட்டம் விட்டதுக்குரிய சிசிடிவி காட்சிகள் பதிவாயிருக்கு.
இப்போ எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் உண்மையிலேயே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத இந்த 2 பேரும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டதோட மட்டுமல்லாமல் ஓப்பனாக மீடியா முன்னாடியே தாங்க பண்ண கிரைமை அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக பிரியங்கா சிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் எங்கள் அம்மா அப்பா கூட என் டேர்ம் சரியில்லாமல் இருந்துச்சு. பட் எப்போ என்னோட அம்மா அப்பா முழு சொத்தையும் என்னோட சகோதரர் பேரை எழுதி வச்சாங்களோ எனக்கு அப்போவே கடுமையான கோபம் வந்துருச்சு. அதனால அவங்க கிட்ட நேருக்கு நேராக சண்டை போகணுங்கிற முடிவில் தான் நான் வந்தேன். கொலை பண்ணணுங்கிற முடிவில் வந்தேனா இல்லைன்னு எனக்கு தெரியாது சார். ஸோ அவங்களோட பேசி ஒரு முடிவுக்கு சொத்தில் ஒரு பங்கு வாங்கிட்டு போகணுங்கிறக்காண்டி தான் மீரட்டுக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டு இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாடகைக்கு எடுத்து தங்கணும். ஸோ 2-3 நாளாகவே எங்கள் அம்மா அப்பாவை நான் நோட்டம் விட்டது உண்மை தான், எப்போ அவங்க வீட்டில் போய் பேசலாங்கிற மாதிரி. ஸோ நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு என்னோட வீட்டுக்கு போனேன். கதவை திறந்தாங்க. நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் வீட்டில் இருக்க சில சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன். என்னோட 10th சர்டிஃபிகேட் இருக்குது, மார்க் ஷீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில திங்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன். அப்போது இந்த பத்திரத்தை பற்றி கேட்டேன். ஏன் முழு சொத்தையும் கௌரவ மேலே எழுதி வச்சிட்டிங்கன்னு கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா மட்டும் தான் லிவிங் ரூமில் இருந்தாங்க. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கடுமையான ஆர்கியூமெண்ட் வந்தது. அப்போது எனக்கு பயங்கர கோபம் எங்கள் அம்மாவோட கழுத்தை நெரிச்சிட்டேன். பயங்கரமாக உடும்பு பிடி மாதிரி பிடிச்சி கழுத்தை நெரிச்சு எங்கள் அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டு பெட்ரூமில் இருக்க எங்கள் அப்பா வந்தார். அப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன தாக்குறாரு. நான் திரும்ப எங்கள் அப்பாவோட கழுத்தை பிடிக்கிறேன். அப்போது எங்கள் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால என்னால் சமாளிக்க முடியல. அப்போ என்னோட ஃப்ரெண்டு அனுச்சு ஹெல்ப்புக்கு வர்றா. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து எங்கள் அப்பாவோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறோம். ஸோ 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சால் கூட அவங்க கண்டிப்பாக இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிற உறுதிப்படுத்துறதுக்காக பக்கத்தில் கொஞ்சம் துணி இருந்துச்சு. அந்த துணியை எடுத்து எங்கள் அப்பா அம்மாவோட வாய்க்குள்ளே வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு நீளமான கம்பியை எடுத்து எங்கள் அப்பாவோட தலையிலே அடித்தேன். அவர் கண்டிப்பாக இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக அவங்க கையில் நிறைய மோதிரம்லாம் போட்டிருப்பாங்க. அதனால விரலை துண்டு துண்டாக வெட்டினேன். அவங்ககிட்ட அசைவு தெரியுதான்னு பார்க்குறதுக்கு ஒரு அசைவும் தெரியல. ஸோ விரலை துண்டு துண்டாக வெட்டினேன். மோதிரமும் கிடச்சிச்சு. எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்கிறது உறுதி செய்யப்பட்டதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க நகை பணங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சோம். கொஞ்சம் கொஞ்சம் தேவையானது எஃப்டி டாக்குமெண்ட்டு, பணம், நகையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு மெயினாக தேவை என்னென்னா, எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் மேலே எழுதி வச்சு அந்த பத்திரம் அதை டிஸ்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரத்தை ஃபைனலாக எனக்கு அந்த பத்திரம் கிடச்சிச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பட் இதில் என்ன ட்ரிக்கி அப்படின்னா, நான் வீட்டுக்குள்ளே வரும்போது எங்கள் அம்மா அப்பாவை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னா, அவங்க கிட்ட ஏதோ ஒரு சண்டை போட போகிறேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அது எங்கள் அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக வருங்கிறதுனால நான் வந்த உடனே நாயை போய் மொட்டை மாடியில் கட்டி போட்டு வந்துட்டேன். அதனால தான் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்டேஞ்சர் வந்தால் நாய் குறைச்சிருக்கும். எந்த ஒரு ஸ்டேஞ்சராலையும் ஒரு நாயை இழுத்துட்டு போய் மொட்டை மாடியில் கட்டவே முடியாது. ஸோ அதனால் போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி இந்த நாய்க்கு பரிச்சயமான ஒரு நபர் தான் இதை பண்ணியிருக்கோன்னு நினைச்சாங்க. அதான் நடந்திருக்கு. ஸோ உள்ள ஃபர்ஸ்ட் இந்த நாயை மேலே கட்டி போட்டுட்டு தான் இவ்வளோ பெரிய கிரைமை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் சேர்ந்து கிரைம் சீனில் இருக்க எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீடை சாத்தி வச்சுட்டு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருந்தால் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு உடனே இந்த அப்பார்ட்மெண்ட்டை வெக்கேட் பண்ணி அதே மீரட்டில் இன்னொரு இடத்துல போய் தங்கி இருந்திருக்காங்க. ஸோ இந்த 2 பேரும் இந்த கன்ஃபெஷனை போலீஸ் கிட்ட சொன்னதோட மட்டும் இல்லாமல் மீடியா முன்னாடியும் ரொம்ப தைரியமாக எக்ஸ்போஸ் பண்ணதுனால இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிறைய ஃபாரன்சிக் தடயமும் இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தம்பதிகளை கொலை பண்ணாங்கிறது உறுதி செய்யப்பட்டு இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை மீரட் நீதிமன்றத்தில் பல வருடங்கள் நடந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா 2015ஆம் வருஷம் இந்த 2 பேத்துக்கும் பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, சில வழக்குல நம்ம கொலை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இவங்க நிரபராதி, இவங்க குற்றவாளிங்கிற மாதிரி. பட் இந்த கேஸ்ல என்னதான் பிரியங்கா சிங் கொலையாளியா இருந்தா கூட அவங்க மேலே ஒரு சின்ன இரக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்க்கப்பட்ட முறை, சின்ன வயசுலேருந்து அவங்க அனுபவிச்சுட்டு வந்த கொடுமை. என்னை பொறுத்த வரைக்கும் கொலைங்கிறது நீ என்ன காரணத்துக்கு நீ கொலை பண்ணாலும் அது மன்னிக்க முடியாத குற்றம். அதில் மாற்று கருத்து கிடையாது. பிரியங்கா சிங் பண்ணது கொலை தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்க தண்டனை அனுபவிக்கணும். பட் அந்த கொலை பண்ணுறதுக்காக அவங்கள தூண்டப்பட்டதில் மேபி அனுஜுங்கிற ஃப்ரெண்டுக்கும் ஒரு பங்கு இருக்கலாம். பட் அப்படி இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்க்கப்பட்ட முறை அவங்க அப்பா அம்மாவும் இந்த கொலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து அவங்களை எப்படி வளர்த்துருக்காங்க, நீ எவனுக்கோ பிறந்தவ அப்படிங்கிற மாதிரி. அந்த வீட்டில் 3 பேர் இருந்தாலும் இவங்களை மட்டும் இந்த சூரியவம்சம் படத்தில் ஒரு சரத்குமாரை வைக்கிற மாதிரியே தனியாக இவங்களை வளர்த்துருக்காங்க. சரி, தனியாக நீ அன்பை கொடுக்காட்ட கூட பரவாயில்ல, அரவணைப்பை கொடுக்காட்ட கூட பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து அவங்கள ஃபிசிக்கலாகவும் எமோஷனலாகவும் கண்டினியூஸாக அப்யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும், எப்படி அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு பாண்ட் ஏற்படும். அப்போ அந்த
குழந்தை சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்க சைல்ட்ஹுட் ட்ராமாம்பாங்க. அந்த சின்ன வயசுலேயே அவங்க ஆள் மனசில் ஏற்பட்ட அந்த காயமும் வலியும் வேதனையும் தான் அவங்களை இந்த அளவுக்கு ஒரு குற்றவாளியாக கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம எல்லாருமே குழந்தைகளை சில பண்ணுற விஷயங்களுக்கு திட்டுவோம், சில பேர் ரொம்ப கடுமையாக திட்டுவோம், கோபமாக திட்டுவோம். பட் இந்த சின்ன குழந்தைகள் நம்ம கொடுக்குற அந்த ஒவ்வொரு விஷயமே அவங்க ஆள் மனசில் போய் ரொம்ப ஆழமாக பதியும். அது எந்த விதத்திலையும் நம்ம பிரயோகிக்கிற வார்த்தையும் சரி, அதாவது நம்ம கோபத்தில் திட்டுறது வேற, நீ எதுக்குமே லாய்க்கில்லை, நீலாம் பிறந்ததே வேஸ்ட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்தவே கூடாது. அது அவங்க ஆள் மனசில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நம்ம எதுக்குமே லாய்க்கில்லாதவங்க, நம்ம உண்மையிலே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கூட குழந்தைகளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ மேக் ஷூர் நம்ம குழந்தைகள் சேட்டை பண்ணுறாங்க திட்டுறதுங்கிறது வேற, பட் என்ன மாதிரி வார்த்தையை பிரயோகம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசில் கொடுக்குற இந்த மென்டல் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளையும் அறியாமல் சில கொடுக்குற விஷயம், அதாவது கடுமையாக திட்டுறது, ரொம்ப அவங்கள தரக்குறைவாக அவங்க தன்மானத்தை சீண்ட மாதிரி திட்டுறது, அதுக்கப்புறம் நிறைய குழந்தைகள் முன்னாடி அப்பா அம்மாலாம் சண்டை போடக்கூடாதுமாங்க, அந்த மாதிரி சண்டை போடுறது, குழந்தைகளை ரொம்ப தகாத வார்த்தைகளை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டுறது, இந்த மாதிரி தரக்குறைவாக குழந்தைகள்கிட்ட திட்டுறது வேற, தரக்குறைவாக பேசுறது வேற. ஒரு குழந்தைய நம்ம வளர்க்குறோங்கிறதுனால அந்த குழந்தை வந்து நம்மளுக்கு அடிமை கிடையாது. ஸோ அவங்களை எப்போவுமே ரெஸ்பெக்ட் கொடுத்து ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தரக்குறைவாக அவங்கள ட்ரீட் பண்ணும்போது அவங்க மனசில் ஒரு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தும். ஈவன் நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது கூட ஈவன் நிறைய சீரியல் கில்லர் கூட சொல்கிறது கூட விஷயம் அப்படி தான். சின்ன வயசில் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு தான். சின்ன வயசில் பாதிப்பு வர எல்லாருமே சீரியல் கில்லராக ஏற்படுறதில்ல. பட் அதே டயத்தில் சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு ஏற்படுற பாதிப்பு வந்து அவங்க பெரியவங்களாக வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படும். சில பேருக்கு கோபம் ஏற்படும், சில பேருக்கு மனைவி மேலே ஒரு கோபம் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் தன்னோட அப்பா தன்னோட அம்மாவை அடித்து சந்தேகப்பட்டே இருந்தாங்கன்னா அந்த இதை பார்த்து பார்த்து வளரும்போது அந்த குழந்தைக்கும் பின்னாடி தன்னோட மனைவி மேலே ஒரு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சின்ன வயசில் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே அந்த குழந்தையோட மைண்டில் கேரி ஃபார்வர்ட் ஆகி ஃபியூச்சரில் அது அவங்க வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நினைக்கிறோம் சைல்ட்ஹுட்டில் குழந்தை தானே இது எல்லாத்தையும் மறந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம அப்படி கிடையாது. நம்ம சைல்ட்ஹுட்டில் குழந்தைகளோட மனசில் எண்ணத்தை விதைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறான எண்ணங்களையும் தவறான வார்த்தைகளையும் இந்த மாதிரி நம்ம விதைச்சோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நம்ம இது வரைக்கும் குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்திருப்போம்னு தெரியாது. ஈவன் எனக்கே இது பெரிய லேர்னிங் கவ். எனக்கெல்லாம் பயங்கரமாக கோபம் வரும், என் பையனை பயங்கரமாக திட்டுவேன். பட் என் ஒய்ஃப் சொல்லுவாங்க இந்த மாதிரி திட்டாதீங்க, ரொம்ப திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி திட்டினா குழந்தைகளுக்கே நம்ம மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி வருது. ஸோ நானும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் இந்த கேஸே எனக்கு ஒரு பயங்கர விழிப்புணர்வாக இருக்குது. ஸோ நம்ம எந்த மாதிரி வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ணணும், ரொம்ப திட்டக்கூடாது, வேறு மாதிரி குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் இந்த வழக்குலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஹோப்ஃபுல்லி நீங்களும் கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸை பற்றியான உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.